ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம முத்துவேலுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க இல்லையா, நம்ம கதிர் கூடவே இருந்து நம்ம முத்துவேலை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சத்திவேல் ரொம்ப பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம கதிரை பார்த்து சத்தியே இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், என்னோட அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்குது, அண்ணனுக்கு என்ன வியாதி என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க நீங்கள், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் உங்கள் அப்பா தான் சொன்னார், என்னை மன்னிச்சிரு கதிர், இத்தனை நாளாக உன்னை தப்பாக நினச்சிட்டு உன்னை என்னென்னமோ பழி சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் அண்ணன் எப்படி இருக்காரு, டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் பதறாதீங்க, கண்டிப்பாக அவருக்கு எதுவுமே இல்லை, அவருக்கு டைம் கொண்டு வந்து நான் சேர்த்திட்டேன், அவருக்கு ஒன்றுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு 2 டேஸ்க்கு அப்சர்வேஷனில் மட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், என் அண்ணனுக்கு எப்படி இப்படி ஒரு வியாதி, என் அண்ணனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம சத்தி இருந்துட்டு நான் போய் உள்ளே பார்க்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன், கோமதி, ராஜி இவங்க 3 பேருமே தன்னோட அண்ணனை அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு வராங்க. வந்த உடனே நம்ம சத்தி இருந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே தன்னோட அண்ணன்கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு கதிர்கிட்ட, என்ன கதிர் என்னாச்சு, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குவோம், அப்பா அவர் நல்லா இருக்காருப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் உள்ளே போய் பார்க்கவா, அவங்க தம்பிக்கு உள்ளே போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம பாண்டியனை பார்த்த சக்தி இருந்துட்டு, பாண்டியா என்னை மன்னிச்சிரு பாண்டியா, 30 வருஷமா உன்னை எதிரியாவே நினச்சிட்டேன், அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதாவது மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலும் கண்ணு முழிச்சிடுறாங்க. முழிச்ச உடனே 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அன்பை பரிமாறிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம கோமதி பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம், அப்படியே வெளியே வந்து என் அண்ணனுங்கோ என் புருஷன் அப்படின்னு 3 பேரும் ஒன்றா இருக்கிறத என்னால் 2 கண்ணால் பார்த்து ரசிக்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வெளியே வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வடிவு, மாறி, அப்பத்தா அப்படின்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு கோமதி கிட்ட, கோமதி எப்படி இருக்கா என் பையன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி வாங்கம்மா வாங்க, உங்கள் பையன் உங்கள் மருமகன் அப்படின்னு 3 பேரும் உள்ளே எப்படி இருக்காங்கன்னு பாருங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. காட்டின உடனே 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன கோமதி 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, ஆமாம்மா இத்தனை வருஷமாக நம்ம இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம், இப்படி ஒரு விஷயம் நடக்காதானே நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தோம்லம்மா, அந்த விஷயம் நடந்துருச்சுமா, 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அண்ணனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா, ஒரு 2 நாளைக்கு மட்டும் பெட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போகும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லையா, சீக்கிரமாக இந்த நோயை குணப்படுத்திடலாம்னு கூட சொல்லியிருக்காங்கம்மா, எல்லாத்தோட சந்தோஷமா இங்கே பாருங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறோம், ராஜி நீயும் வா, ராஜி நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கூப்பிட்டு உள்ளே காட்டுறாங்க. காட்டின உடனே அத்தை என்னத்தை அதிசயமாக இருக்குது, இப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு என் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததே கிடையாது, ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் கதிர் தானே, கதிர் மட்டும் இப்படியெல்லாம் செய்யலைன்னா கண்டிப்பாக இவங்க யாருமே ஒன்று செய்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக 3 பேருமே கதிர்கிட்ட வராங்க. வந்த உடனே இங்கே பாரு கதிர், உனக்கு மட்டும் எப்படி எல்லாரோட கஷ்டத்துலேயும் போய் நின்று அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணுது, எங்களுக்கு அப்படி எதுவுமே தோணுதுன்னே கிடையாது, ஆனால் உனக்கு இருக்கிற நல்ல மனசு யாருக்குமே வராது கதிர் அப்படின்னு ராஜி சொல்லவும், இங்க பாரு ராஜி, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான், ஒருத்தர் சந்தோஷத்துல கூட நிக்கிறோமோ இல்லையோ, இன்னொருத்தரோட கஷ்டத்துல அவங்க கூட நிக்கிறது தான் பெரிய விஷயமே, அது எப்பவுமே காலத்துக்குமே அழியாது, அதனால நீ எதுவும் வரி பண்ணிக்காத விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு, என்ன கதிர் ஹீரோவாகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா, நீ அப்படியெல்லாம் இல்லை, நீ எனக்கு என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மற்றவங்க என்ன பாராட்டணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இதெல்லாம் செய்யலை, நீ எனக்கு தெரியும் கதிர்,
சும்மா தான் கேட்டேன், பரவாயில்ல அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உள்ள 3 பேருமே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே சந்தோஷமா, இங்கே பாரு சத்தி, நீ இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறி பாண்டியன் குடும்பத்தை ஏற்றுப்பண்ண நினச்சி கூட பார்க்கல. நம்ம தங்கச்சி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு பசங்களை அவங்க அவங்க நினச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல பசங்களாக வளர்த்துருக்கா. அப்படி இருக்கும்போது அவன் மேலே கோவப்படுறதுலையோ இல்லை அவன் மேலே கோவத்தை காட்டுறதுனாலையோ நமக்கு ஒன்றும் வர போகிறது கிடையாது. இத்தனை வருஷமாக நம்ம கோவத்தை கொட்டி தீர்த்துட்டோம். இதுக்கப்புறமும் அவங்கள ஏற்றுக்கலைன்னா நமக்கு நம்ம ரொம்ப 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 தப்பானவங்களாக ஆகிடுவோங்க. நம்ம தான் குடும்பக்காராக ஆகிடுவோங்க சத்தி. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு முத்து சொல்லவும், இதை கேட்ட நம்ம சத்தி இருந்துட்டு, கண்டிப்பான இனிமே யாருமே நான் பிரித்து பேச மாட்டேன், யாரு கூடயும் நான் சண்டைக்கும் போக மாட்டேன், பாண்டியனும் கோமதியும் நம்ம குடும்பம், நம்ம வீட்டு பசங்க அப்படின்னு எல்லாம் நினச்சி நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக கோமதி ஏற்றுப்பீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. 30 வருஷத்தில் ஒரு நாள் கூட உங்களை நினைக்காத நாள் இல்லை. என்னோட அண்ணனுங்கன்னு என் அண்ணன் அவளோட அண்ணன் பிராணத்தவே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2-3 டைம் அது சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஆனால் இப்போ தான் அவளோட மனசு ஆறுதலாக இருக்கும். இனிமேல் எதிர் வீட்டுக்கோ இங்குக்கோ அங்குக்கோ நடந்துக்கிட்டே தான் இருப்பா அவ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அப்போ தான் இருந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உள்ளே போகவும், வா அத்தா வா அப்படின்னு நம்ம முத்து கூப்பிட்றாங்க. என்னடா என்ன முத்து, நீ இப்படி ஒரு விஷயத்த யாருக்கும் சொல்லாமல் விட்டுட்டியே, நீ சொல்லியிருந்தா கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் உன்னோட பக்கம் தானே நின்று இருப்போம். இல்லாத்தா, இந்த விஷயத்த சொல்லியிருந்தா சத்திக்கும் உங்களுக்கும் வடிவுக்கும் ரொம்ப ரொம்ப மன உடைச்சலாக இருந்திருக்கும். நீங்கள் அதை தாங்கியிருக்கவே மாட்டீங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்த யார்கிட்டேயோ சொல்லலை. ஆப்ரேஷனெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேற்று ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தோம். ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்க எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால் ஒரு நாள் இங்கேயே அப்சர்வேஷனில் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதை மீறியும் சத்திக்கு பயந்துக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்த உடனே இப்படி ஆகணும்லாம் நினைக்கல, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அதுவும் நல்லதுக்கு தான், எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போது 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்ததே அதுவே மிகப்பெரிய சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்துவேல் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, இங்கே பாரு பாண்டியா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னு கேட்கவும், கேளுங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா என்ன வேணாலும் கேட்கலாம், கேளுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பாண்டியா, என்னோட தம்பி பையன் குமரவேல் தெரியும், அவனை ரொம்ப ரொம்ப தப்பான விதத்தில் நாங்கள் வளர்த்துட்டோம். அது மிகப்பெரிய தப்புன்னு எங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. அவனும் நல்லவன் தான், ஆனால் என் மேலே இருக்கிற பாசத்தில் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் ஏதேதோ பண்ணிட்டா. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். நான் இல்லை நல்லா சொல்லலை. அதுக்காக எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள தப்பெல்லாம் நினைக்காத, அவனும் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லவும், சரி அதுக்கெல்லாம் அது நடந்து முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. இல்லை பாண்டியா, நான் விஷயத்தோடு தான் பேசுகிறேன். உன்னோட பொண்ணு அரசியை என்னோட பையன் குமரவேலுக்கு நீ கொடுக்கணும். கொடுத்து 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை பேசினேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ முறையே இல்லாத ஒரு பொண்ணை என்னோட தம்பி நிச்சயம் பண்ணியிருக்கான். அது நடக்கவே கூடாது. அந்த கல்யாணம் நடந்தால் 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்காது. அதனால தான் பாண்டியா கேட்குறேன். கண்டிப்பாக அரசியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவளை மகாராணி போல் என்னோடய பொண்ணை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதை விட நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் இவ்வளோ டக்குன்னு கேட்டதுனால எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் அரசிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பாண்டியா, நீ எவ்வளோ வேணாலும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரு முத்து, நானும் இந்த விஷயத்த பத்தி பாண்டியன் கிட்ட பேசலாம் தான் இருந்தேன். ஆனா நீயே மாப்பிள்ளை கிட்ட இப்படி ஒரு விஷயத்த கேட்டுட்ட. இங்க பாருங்க மாப்பிள்ளை, நீங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம கோமதி கிட்ட போய் நம்ம பாண்டியன் சொல்லவும், என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்காருங்கன்னு, இங்க பாருங்க, அப்படி ஒரு பொறுக்கிக்கெல்லாம் என்னோட பொண்ணு கொடுக்க முடியாது. என் பொண்ணு அந்த பொறுக்கிக்கு வாக்கப்பட்டு போய் கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணுமா? இங்க பாருடி,
இதுக்கு முன்னாடி இருந்த அந்த குடும்பம் கிடையாது. இனிமேல் நல்லபடியாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அரசியை கொடுக்கலான்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. நீ என்ன சொல்கிற? அரசியை வர சொல்லு, அரசுக்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அரசியை வர சொல்கிறாங்க. வந்த உடனே நம்ம அரசுக்கிட்ட, இங்கே பாரு அரசி, இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு கூட தெரியல. உனக்கு இந்த விஷயத்தில் விருப்பம் இருந்தால் மட்டும் நீ சரின்னு சொல்லு. எனக்கு இந்த விஷயத்தில் அதாவது இந்த விஷயத்தில் என்னோட ஒப்பீனியனோ இல்லை உன்னோட அம்மாவோட ஒப்பீனியனோ கேட்காத. உன்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லு. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் உன்னோட அதாவது மூத்த மாமா, அதாவது கதிரோட மாமனார் இருக்கார் இல்லையா, அவர் குமரவேலுக்கு உன்னை பொண்ணு கேட்டார். உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறோம், நல்ல அதாவது அரசி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் கேரண்டி. குமரவேல் என் மேலே இருக்கிற கோபத்தில், அதாவது உங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் அப்படியெல்லாம் பண்ணிட்டான். என்னோட பாசமும் அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான். கண்டிப்பாக உங்கள் பொண்ணு சந்தோஷமாக பார்த்துப்பான். என்ன நம்பி பொண்ணு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்டார். எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, என்னால் மறுக்கவும் முடியல. ஆனால் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இங்கே பாருங்கப்பா, என்னால் தான் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரப்போகுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா. அந்த குமரவேலு என்னை எப்படி கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்லப்பா, நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் கோமதிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னம்மா எங்களுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியா, இல்லை உனக்காகவாம்மா? இல்லைப்பா, நமக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. நீங்கள் என்ன நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சரின்னு சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காக நம்ம பாண்டியனும் கோமதியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து விஷயம் தெரிஞ்சு நம்ம பாக்கியம், அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம், இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம சக்திவேலுக்கிட்ட, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனே அவரை பார்க்கறதுக்காக வந்துட்டோம். இப்போ உங்கள் அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு சக்திவேல் கிட்ட நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்த நம்ம பாண்டியனும் கோமதிக்கும் பயங்கர கோபம் வருது. ஆத்திரத்தில் என்ன பேசுறது என்ன ஏதுன்னே தெரியல அப்படின்னு அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி இருந்துட்டு, வாங்க மச்சான், வாங்கக்கா, நீங்களும் அக்காவும் அரசிக்கிட்ட பேசிட்டீங்களா? அரசி என்ன முடிவு பண்ணியிருக்கா? அரசி நல்ல ஒரு முடிவு பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வருது. என்ன அரசிக்கிட்ட கேட்டுட்டாலாம், என்ன நல்ல முடிவு, என்னென்ன புரியலே? என்ன தம்பி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எதுவும் புரியலையே. என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா? இங்கே பாருங்கள், அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன கவலை? நாங்கள் என்னமோ பேசுகிறோம், என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்னங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திவேல் வந்த உடனே, கோமதி, பாண்டியா, நீங்கள் 2 பேரும் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? உங்கள் பொண்ணு என்ன முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி வந்த உடனே கேட்கவும், இதை கேட்ட நம்ம பாக்கியமும் சரி மாணிக்கமும் சரி ரொம்பவே குழப்பத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம இப்போவே கேட்டலாம் அப்படின்னு சொல்லி சக்திவேல் கிட்ட, இங்கே பாருங்க சம்பந்தி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அரசியை என்னோட பையனுக்கு பொண்ணு கேட்டிருந்தோம். அதை பற்றி தான் நான் பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னோட பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? இல்லை ஞாபகம் இல்லாமல் தெரியாமல் இப்படி போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முறையில்லாத கல்யாணத்தை பண்ணக்கூடாதுன்னு என் அண்ணன் சொல்லிட்டாரு. என் அண்ணன் இருக்கிற நிலமையில் என் அண்ணன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என் அண்ணனோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். என் அண்ணனை எந்த விஷயத்துலையும் நான் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இனிமே இந்த கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க. இந்த விஷயத்தில் பாண்டியன் கிட்ட முடிவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசலான்னு இருந்தேன். ஆனால் பாண்டியன் கிட்ட முடிவை கேட்காமையே இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். என் பாண்டியன் பொண்ணு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் பொண்ணை மட்டும் நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ஏதோ வீம்புக்கும் இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேட்டேனே தவிர வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. அது மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் பொண்ணோட மனசுலேயும்
ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோன்னு எனக்கு புரியும். ஏன்னா ஒரு அண்ணன் முறையில் இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய மன கஷ்டம்னு எனக்கு புரியும். அதனால் இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது யார் நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்கள் எடுத்த முடிவு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு முடிவு தான். நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் பையனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆனால் அரசியை கொடுக்கலனாலையும் என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பிடிச்ச ஒன்று. ஏன்னா முறை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடி கொஞ்ச நேரம் அமைதி இருடி, நானே நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எதையோ பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்கும் எங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்கை மீறி நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய தப்புங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு. நாங்கள் வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்டங்கன்னா முறை இல்லாதவங்களுக்கு எப்படிங்க பொண்ணு கொடுப்பேன்னு நீங்கள் தானங்க சொல்லியிருக்கணும். நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நாக்கை தொங்க போட்டுட்டு வந்ததா நாங்கள் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் போயிட்டு, இங்கே பாரு கோமதி, உங்கள் பொண்ணு என்ன முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் வாங்கண்ணே, பெரிய அண்ணனை வச்சு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம முத்துவேலை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, அண்ணன் பாண்டியன் வந்துட்டாருண்ணே, பாண்டியன் வந்து முடிவை சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. பாண்டியன் எப்படியும் ஒரு நல்ல செய்தியை தான் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். கடவுளை நான் வேண்டிக்கிட்டும் இருக்கிறேன், என்னோடய பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு. இங்கே பாரு பாண்டியா, நீ நல்ல வார்த்தையை தான் சொல்லுவேன்னு நான் இப்போவே ஸ்வீட்டெல்லாம் உன் கையில் கொடுத்து சாப்பிட வச்சுறேன், இந்த ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. என்னென்ன நீ இப்படியெல்லாம் மாறுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. எப்படின்னா உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் மாறி இப்படியெல்லாம் நடந்துக்க முடியுது? இங்கே பாருகுமதி, இத்தனை வருஷமாக வெட்டி கௌரவத்தை தான் வச்சுக்கிட்டு வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தால் அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்னு. அது தெரியாமல் தான் இத்தனை வருஷமாக நான் உன் கூட கோவத்துலேயும் வெட்டி வீராப்புலையும் இருந்திருக்கேன். அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த வெட்டி வீராப்பு எனக்குள்ளே இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை மதித்து நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தீங்க. உங்கள் பையனுக்கு குமரவேலுக்கு என் பொண்ணை அரசியை கல்யாணம் பண்ணி வைக்க கேட்டீங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் போய் அரசிக்கிட்ட பேசினேன். அரசியும் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரும்னா இந்த விஷயத்தில், இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவேலும் சரி சக்திவேலும் சரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டால் நம்ம அப்போ தான் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாரு கோமதி, நீங்கள் 2 பேரும் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சக்திக்கு இப்படி உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமும் பட்டேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த, இவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயத்த நீ சொல்லுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே மன சந்தோஷம், அதாவது பேரதிர்ச்சி, பேர் இன்பம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேர் இன்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்டே போய் சக்திவேல் இருந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு பாண்டியா, நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? என்னோடய பையனுக்கு ஒரு நல்லது நடக்கலைன்னு என்னோடய அண்ணனையும் சரி உங்களையும் சரி நான் எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு பாண்டியா அப்படின்னு சொல்லவும், இனிமேல் நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆக போகிறோம். அதனால் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கவே வேண்டாம், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் பையனுக்கு என்னோடய பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, உன்னால் எங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா இடத்துக்கும் போ,
அது எல்லா இடத்துலையும் எப்படி சமாளிக்கிறது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோமா. என்னம்மா நீ உன் பொண்ணுக்கு முறையில்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. உன்னோட பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. உன் இப்போ மொத பொண்ணோட வாழ்க்கையை எப்படி கெடுத்தியோ அதே மாதிரி உன் ரெண்டாவது பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியா? ஏதோ நாங்கள் தான் அறிவிக்கட்ட தருணமாக பொண்ணு கேட்டோன்னா நீயும் பொண்ணு கொடுக்குறதா ஒத்துப்பியா? உனக்கு வெட்கமான சுடு சொன்ன எதுவுமே இல்லையாம்மா அப்படின்னு நம்ம பாக்கியத்தை ரொம்பவே திட்டி பேசவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தங்கமயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், உனக்கு இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை சொன்னேன். ஆனால் இவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலவா. எனக்கு இப்போதாம்மா நிம்மதியாக இருக்குது. சுடரோட வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படாத நாளே கிடையாது. இப்போதான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. திரும்பவும் என்னோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்துறாத. சுடருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவளுக்கு பிடிச்ச அவளை எப்படி கரை சேர்த்துறதுன்னு எனக்கு தெரியும். நீ அவள் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாத. முதல்ல இங்கேருந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு அந்த மாணிக்கத்தையும் நம்ம பாக்கியத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் வந்துட்டு முத்துவேல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, இப்போ உங்கள் உடம்புக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம இப்போவே கிளம்பிடலாமா? இல்லை கரெக்டாக 4 மணிக்கு மேலே தான் டிஸ்சார்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அப்படியா? நான் இங்கேயே ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் வெளியே போய் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம குமரனும் அதாவது யாருக்கு, நம்ம கதிருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம குமரவேல் இருந்துட்டு கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், உன் மேலே ஒரு பொய்யான கேஸ் கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போது தப்பு பண்ணதுக்கு மனசார மன்னிப்பு கேட்குறீங்க, அதை உணர்ந்துருக்கீங்க, அது மட்டுமே போதும். எனக்கு உங்கள் மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இனிமேல் இப்படி ஒரு தப்பையும் இப்படி ஒரு வன்மத்தையும் மனசில் வச்சுக்காமல் இருந்தால் மட்டும் போதும். இனிமே அப்படி ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே வரவே வராது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தானே புரியுது. இனிமேல் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாரு குமார், இனிமேல் நீ ஒழுங்காக இருப்ப அப்படின்னு நம்பி அரசியை உனக்கு பொண்ணு கேட்டிருக்கேன். அரசியை எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ அரசியை கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் நீ நல்லபடியாக சந்தோஷமாக அந்த பொண்ணை பார்த்துக்கணும், சரியா அப்படின்னு சொல்லவும், பெரியப்பா என்ன பெரியப்பா சொல்கிறீங்க, உண்மையாவா? அரசியை எனக்கு பொண்ணு கேட்டிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அரசு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. இனிமேல் என்னோட தங்கச்சியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். இனிமேல் என் தங்கச்சி கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், கண்டிப்பாக உன் தங்கச்சி கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட நான் விடவே மாட்டேன். அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ பாதுகாப்பாக அவளை பார்த்துப்பேன். அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி மாதிரி வச்சு அவளை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடக்காதுன்னு நான் ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தேன். ஆனால் இப்போது அரசியை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கும் அழவே கிடையாது. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் ரொம்பவே கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம தங்கமேல இருந்துட்டு, இங்கே பாருங்கள், திரும்பவும் அந்த வீட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு திரும்ப நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் பேசவே தேவையில்ல. நான் சுடர்கிட்ட பேசிட்டேன், சுடரோட மனசையும் மாற்றிட்டேன். திரும்ப அவளோட மனசை மாற்றி ஏதாவது தப்பான வழிக்கு கொண்டு போனீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. சுடர் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் அவள் மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு சுடர், திரும்ப சொல்கிறது ஒன்று தான், என்னோட வாழ்க்கையில் நடந்த பாடத்தை மட்டும் நீ கற்றுக்கோ. இவங்க பேச்சு கேட்டுட்டு உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டனா திரும்ப வராது அந்த வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்னை விட ஒரு மோசமான நிலைமையில தான் நீ இருக்கணும். இவங்க சொல்கிறத கேட்டால் நீ நல்லா புத்தியோடு நடந்து பண்ண எனக்கு தெரியும். நீ நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமேல இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, என்ன பாக்கியம்,
கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் போயிடுச்சு பாக்கியம். நம்ம இந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை சுடரை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குடும்பத்திலேருந்து பணத்தை வாங்கி கடத்தெல்லாம் அழிச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி இப்படி ஆகிப்போச்சே. இங்கே பாரியா, இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விடக்கூடாதியா. அந்த சக்திவேல் கிட்ட போய் நம்ம நஷ்ட ஈடாக பணம் கேட்போம். நம்ம அவரோட சொத்துல பாதி பங்கு கேட்போம். கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், என்ன பாக்கியம் சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா? இங்கே பாரியா, நடக்க வைக்கணும். இங்கே பாரு, நான் பேசுகிற முறையில் பேசி அவரோட சொத்துல இருந்து பாதி சொத்தை நம்ம பேருக்கு மாற்றுவோம். நீ கவலையப்படாத. நம்மளா வந்து பொண்ணு கேட்டோம், அவராக வந்து பொண்ணு கேட்டுட்டு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு குண்டை நம்ம தலையில் தூக்கி போட்டால் நம்ம எப்படி தாங்குவோம்? இதுக்கு நஷ்ட ஈடாக அவங்க தானே கொடுத்தாகணும். அதனால நம்ம போய் நஷ்ட ஈடை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போய் சக்திவேல் கிட்ட நஷ்ட ஈடா சொல்லி கேட்குறாங்க. நம்ம சக்திவேல் என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம